வணக்கம். ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய பயிற்சியானது மூல நோய் என்று சொல்லக்கூடிய பைல்ஸ், ஆங்கிலத்தில் ஹெமராய்டு என்று சொல்லக்கூடிய நோய்க்கான யோக பயிற்சிகள். இந்த மூல நோயானது நமக்கு ஆசன வாய்ப்பகுதியிலே ஒரு இறுக்கம் ஏற்படுவதாலும், நார்ச்சத்து குறைவான உணவுகளை எடுத்துக்கொள்வதாலும், தண்ணீர் குறைவாக குடிப்பதாலும், ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய துரித உணவுகளில் அதிக காரம் சேர்த்து உண்பதாலும் மூல நோய் வருகின்றது. இந்த நோய் வந்துவிட்டால் சேர்ல உட்கார்றதுக்கு, தரையில உட்கார்றதுக்கு அசௌகரியமா இருக்கிறது, வலி இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாம இருக்கின்றது. இது போன்ற நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. இதற்கான காரணங்களாக உடல் பருமன், கர்ப்ப காலம் என்று சொல்லக்கூடிய பிரெக்னன்சி பீரியட், மலச்சிக்கல், நார்ச்சத்து உணவுகள் குறைவாக எடுத்துக்கொள்வது, வயது ஆக ஆக தோல் பகுதி சற்று வலு இழக்கம், இதுவும் ஒரு காரணம். யோக பயிற்சிகளிலே இதற்கு அற்புதமான பயிற்சிகள் உள்ளது. முதலாவதாக பாலாசனம், அடுத்ததாக மாலாசனம், மூன்றாவதாக பவன முக்தாசனம், நான்காவது பத்ராசனம் எனும் பட்டர்ஃப்ளை போஸ், ஐந்தாவது ஒரு முத்ரா, அஸ்வினி முத்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு முத்ரா. இந்த 5 பயிற்சிகளை இந்த பயிற்சியில நாம் வழங்கி இருக்கின்றோம். உங்களுக்கு இதில் எந்தெந்த ஆசனங்கள் வருமோ அந்தந்த ஆசனங்களை தினந்தோறும் செய்து வர வேண்டும். அஸ்வினி முத்ராவை தினந்தோறும் செய்து வரும்பொழுது மூல நோய் என்று சொல்லக்கூடிய ஏனல் இன்ஃப்ளமேஷன் இதற்கு நல்ல தீர்வை கொடுக்கும். இப்பொழுது நாம் பயிற்சிக்கு போவோம். முதலாவதாக பாலாசனம். இது போன்று வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு கைகள் இரண்டையும் முன்னோக்கி நீட்டி தலையை மேட்டில் படுமாறு ரிலாக்ஸாக வைத்திருக்க வேண்டிய ஆசனம். சீராக மூச்சை விட்டு கொண்டிருக்கலாம். இந்த பாலாசனத்தை நமது வசதிக்கேற்ப 30-40 செகண்ட்ஸ் என்று தொடங்கி 1 நிமிடம் வரை தொடர்ந்து செய்து வருவது நல்ல பலனை தரும். மீண்டும் மெதுவாக பழைய நிலைக்கு வர வேண்டும். மாலாசனம் நின்ற நிலையிலிருந்து உட்கார்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய சிறந்த ஆசனம். கால்களை அகலமாக வைத்து நமஸ்கார முத்ராவில் தொடர்ந்து இருக்க வேண்டிய மாலாசனம். அவரவர் வசதிக்கேற்ப 20 முதல் 30 செகண்ட்ஸ் என்று 2-3 முறை செய்து வர வேண்டும். இதை தொடர்ந்து செய்து வரும்பொழுது ஏனஸ் பகுதியிலே நல்ல ஒரு தளர்வும் நல்ல இரத்த ஓட்டமும் செலுத்தப்படும். அடுத்ததாக பவன முக்தாசனம். மேட்டில் நன்றாக மேல் நோக்கியவாறு படுத்துக்கொண்டு 2 கால்களையும் மடக்கி கைகளால் இன்டர்லாக் செய்து கொண்டு மூக்கு முழங்காலை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். சீராக மூச்சை விட்டு கொண்டிருக்க வேண்டிய பவன முக்தாசனம். இந்த ஆசனமும் 20-30 செகண்ட்ஸ் என்று 2-3 முறை தொடர்ந்து செய்து வருவது பைல்ஸுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மீண்டும் மெதுவாக படுத்த நிலைக்கு வர வேண்டும். பத்ராசனம் எனும் பட்டர்ஃப்ளை போஸ். மேட்டில் எதுமாறு அமர்ந்து கொண்டு 2 கால்களையும் 2 கைகளால் லாக் செய்து கொண்டு பட்டாம்பூச்சி இறக்கையை விரித்து பறப்பது போல 2 கால்களையும் இருபது முறை செய்ய வேண்டும். சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் அதுபோல 20 முறை செய்ய வேண்டும்.
இந்த பத்ராசனமும் மூல நோய் என்று சொல்லக்கூடிய பைல்ஸுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஆசனம். அடுத்ததாக அஸ்வினி முத்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு முத்ரா பயிற்சி. அஸ்வினி என்றால் குதிரை, குதிரை பலத்தை தரக்கூடிய பயிற்சி. ஆசனவாய் என்று சொல்லும் ஏனஸ் பகுதியிலே கம்ப்ரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய சிறந்த பயிற்சி. இது போன்று சாதாரண சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம், பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம், அல்லது வஜ்ராசனத்திலும் அமர்ந்து கொள்ளலாம். அவரவர் வசதிக்கேற்ப அமர்ந்து கொள்வது. வஜ்ராசனத்தில் அமர்ந்தால் சற்று கால்களை அகலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஏனஸ் பகுதி, ஆசன வாய்ப்பகுதியை சுருங்கி சிறிது நேரம் வைத்திருந்து ரிலீஸ் செய்ய வேண்டும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் செய்து ரிலீஸ் பண்ணணும். அது மாதிரி 5 முறை செய்ய வேண்டும். ஒரு முறையும் கம்ப்ரஸ் செய்து ரிலீஸ் பண்ண வேண்டும். இதுபோல் 5 முறை தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். அப்படி செய்து வரும்போது மூல நோய்க்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆசன வாய்ப்பகுதியிலே இரத்த ஓட்டம் அதிகமாக செலுத்தி நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சிறந்த பயிற்சி அஸ்வினி முத்ரா. நாம் பயிற்சியில் பார்த்த 5 விதமான பயிற்சிகள், 4 ஆசன பயிற்சிகள், ஒரு முத்ரா பயிற்சி. இவற்றை தினந்தோறும் செய்து வரும்பொழுது மூல நோய் என்று சொல்லும் பைல்ஸ்க்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலில் வழங்கக்கூடிய அற்புதமான சிறந்த யோகா பயிற்சிகளை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.